சென்னை புரசைவாக்கம் பகுதியில் வீட்டின் மாடியில் பொருத்தப்பட்டிருந்த செல்போன் டவர் மழை காரணமாக சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட நாம் கேட்கலாம். சாலமன் வணக்கம். இப்ப இந்த செல்போன் டவர் சரிந்து விழுந்ததால யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கை என்ன? சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவில் அவென்யூ பகுதியில வசித்து வரக்கூடிய சுரேஷ் என்பவர் வீட்டுல தான் மொட்டை மாடியில பொருத்தப்பட்டிருந்த அந்த பிஎஸ்என்எல் டவரானது சரிந்து விழுந்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக நேற்று அதிக அளவிலான காற்றுடன் சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல அதிக அளவிலான மழை பெய்த நிலையில அப்போது இந்த செல்போன் டவரானது திடீரென சரிந்து விழுந்து இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பெய்த மழையின் காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. யாரும் அங்கு இல்லாததால பெரும் சேதம் ஏற்படவில்லை எனவும் அனைத்து எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என அப்பகுதி மக்கள் தரப்புல தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வேப்பேரி போலீசார் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நல்வேளையாக அந்த பகுதியில யாரும் இல்லாததால எந்த விதமான உயிருக்கும் சேதம் ஏற்படவில்லை என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை வேப்பேரி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.